வணக்கம். நம்ம கல்லூரியில் கிருஷ்ணகிரியில் 2-3 நாட்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது. பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த சர்டிஃபிகேட் லேட்டுன்னு. அது ஏற்கனவே யூனிவர்சிட்டியில் நான் பணம் கட்டியிருந்தேன். அந்த விஷயம் எனக்கு தெரியல, எங்கள் பிள்ளைங்க கட்டியிருந்தாங்க. அந்த காலதாமத்துக்காக மீண்டும் வருத்தப்படுறேன். குழந்தைங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இன்னைக்கு நான் வழங்கிட்டேன். இந்த சர்டிஃபிகேட் லேட் ஆனது அதில் பிரச்சனையை கொடுத்துருக்கேன். அடுத்தது அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நிறைய பிள்ளைங்க என் கூட இணைந்து செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. சில பேர் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்காக இந்த கல்லூரியில் இருக்கிற குழந்தைங்களையே நியமனம் பண்ணுறேன். அவங்களே அதை பார்த்துக்க சொல்லி அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கும் பண்ணியிருக்கேன். நல்லா கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி பிள்ளைங்க எங்கே நம்ம நல்லா செஞ்சாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். அதை நான் ஏற்படுத்தி தரேன்னு சொல்கிறேன். ஏன்னா இதில் அதிக மேலே நான் எதுவும் விளக்கம் சொல்ல, நடந்த தவறுகளுக்கெல்லாம் நானே பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு இதை பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக கொடுத்து விட்டேன். இவங்களுக்கு என் நம்பர் தெரியலங்கிறதான் பிரச்சனையா. என்னை பார்த்துருந்தாவே இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஏன்னா எனக்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல் இவ்வளோ டிஸ்டன்ட் எனக்கு கிருஷ்ணகிரியை விட சென்னையில் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால தான் என் கவனக்குறைவு ஏற்பட்டது. அது மீண்டும் சென்னையில் தொடங்குவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ குழந்தைங்களுடைய அந்த அன்பு கோரிக்கையை அவங்களுடைய துயரங்களுக்கும் துன்பத்துக்கும் பொறுப்பேற்று இப்போதைக்கு சான்றிதழ் எல்லோருக்குமே வழங்கியிருக்கிறேன். தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு திசைக்கும் நம்ம வழிகாட்டணும். ஏன்னா எல்லாருமே அடிப்படை தொழில் செஞ்சு தான் நம்ம வாழ்க்கையில் வந்தோம். அதே போல் பிள்ளைங்க இந்த பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சது, கம்பி கட்டணத்தெல்லாம் செய்திகளில் இருந்தது. அது காரணம் அதே அவங்களுக்கு பரம்பு தொழில் இல்லை. இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைக்கு வெளியே அனுப்பும் போது இந்த நிர்வாகத்தில் ஏற்பட்ட கோளாறு அது. அவங்களுக்கு எண்ணத்துக்கு ஏற்ப இந்த வேலைகள் ஒழுங்குறோம். ஏன்னா எவ்வளோ பேர் அம்பானியே பெட்ரோல் பங்கில் இருந்தவர், நான் டீ கிளாஸ் கழுவுனது உங்களுக்கு தெரியும். கிடைக்கிற தொழிலை நம்ம பிள்ளைங்க எனக்கு எவ்வளோ வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்குது, நமக்கு ஆட்கள் கேட்குறாங்க. அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். குழந்தைங்களுக்கு நான் வழிகாட்டி விட்றேன். வாழ்த்துக்கள். பத்திரிகை துறைக்கு என்ன ஒளிபரப்பான வாசி தான் எனக்கு தெரியும். எனக்கு ஒரே வருத்தம் தான் இருந்தது, என்னடா நம்மளை கேட்காம நமக்கு கவனத்துக்கு வராமல் போச்சேன்னு. மற்றபடி பத்திரிகை எல்லா ஊடகத்துறைகளுக்கு எனக்காக இந்த 4-5 நாட்களாக வருந்தியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உழைப்போம், என்னைக்கு நம்ம உயர்வோம். அந்த உழைப்பு தான் இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்குது. குழந்தைங்க எல்லாம் சிறு வயசு காலங்கள் கையில் இருக்குது. யாரும் பாட்டப்பட வேண்டியதில்லை. மிகப்பெரிய வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கு உலகெங்கும். நமக்கு இந்தியர்களுக்கு மிகப்பெரிய, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற 25 சிஓல 11 சிஓ இந்தியர்கள் தான். அவங்க எல்லாம் அரசு பள்ளியில் படித்தவங்க. ஆமாம், அதனால தன்னம்பிக்கை என்னைக்கு நம்ம இழக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் கூட நான் அவ்வளோ ஈஸியாக டாக்டிக்ஸே எடுத்து இருந்தேன். இதை பாருங்க, 2-3 நாட்களையும் நான் வாங்கி கொடுத்துட்டேன். அவ்வளோதான் அதில் விஷயங்கள். மற்றவங்க கோரிக்கையெல்லாம் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப, உங்கள் படிப்புக்கு தகுதிக்கு ஏற்ப அதுக்கான முறைகள் உங்களிடமும் திறமையும் இருந்தால் அந்த வேலையை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுக்கு இந்த கல்லூரியில் படித்த இளைஞர்களையே அதுக்கு பொறுப்பாக நியமிக்க இருக்கிறேன். வாழ்த்துக்கள் பத்திரிகை துறைக்கு. மீண்டும் தமிழக மக்களுக்கும் எனக்காக வருந்திய மக்களுக்கும் இந்த மாணவர்கள் இந்த துயரத்துக்கு மிக மிக வருத்தத்தோட அவங்க மனசு உள்ள கஷ்டப்பட்டுருக்குதுங்கிறதுக்கு வருந்துகின்ற இன்னைக்கு சர்டிஃபிகேட்டை நல்லபடியாக கொடுத்துட்டேன். வாழ்த்துக்கள் குழந்தைங்களுக்கு. எல்லாருக்கும் சொல்ல போனால் நன்றி. ஏன்னா எங்களுக்கு இப்போ சாரோட கான்டாக்ட் கிடைக்காதனால தான் நாங்கள் ப்ரெஸ்லாம் கூப்பிட்டு வச்சு இது பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்களே சார்கிட்ட போய் பார்த்து பேசணும் நேரில். சார் எல்லாம் எங்களுக்கு நல்லபடியாக பார்த்து பண்ணி கொடுத்துருக்குறாரு. வேலைவாய்ப்பும் எங்ககிட்டே தான் சொல்லி பசங்க எல்லாருக்குமே ரெடி பண்ண சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் சர்டிஃபிகேட், எங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தோம், எங்களுக்கு வேலைவாய்ப்பு கேட்டிருந்தோம். அது எல்லாமே ஐயா பண்ணி தரேன்ட்டாரு. இன்றைக்கி சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க. வேலைவாய்ப்பு இன்னும் எல்லாருக்குமே பசங்க எல்லோரும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் போகிறாங்க என்ன எதுன்னு கேட்டு வேலைவாய்ப்பும் ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு தான் ஐயா சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் முன்னாடி ஏதாவது ப்ரெஸ்ஸில் பேசியிருந்தா, ஏதாவது தப்பாக ஏதாவது பேசியிருந்தா எல்லாரும் என்னை மன்னிச்சிக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தைங்க பாண்டிங்க. எனக்கு என் பேர் ராகுல். நான் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வரலன்னு சொல்லி மனு கொடுத்துருந்தேன் கலெக்டரேட்டில். அது பார்த்தீங்கன்னா இப்போ சாருக்கு அதுக்கு போய் இப்போ எங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் எங்கள் கையில் இருக்குது. இப்போது நாங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த உடனே நாங்கள் என்னென்ன யாருக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்காரு. எங்கெங்கே இப்போ பேசியிருக்காரு, என்னென்ன தேவைப்படுது, என்னென்ன எங்கெங்கே போகிறதா என்னென்னு பேசியிருக்காரு. எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாரும் கொடுத்ததுனால தான் இப்போ அடுத்தது ஜாபுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ட்ரைனிங், அடுத்து ட்ரைனிங் போகாதவங்க ட்ரைனிங் அனுப்பிச்சு பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ட்ரைனிங் போகணுன்னு கேட்டு போட்டுருன்னு சொல்லியிருக்காரு ட்ரைனிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் முடிச்சுட்டு அடுத்து பிளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. வணக்கம். ஊடகத்துறைக்கு முன்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதை வெளியே கொண்டு வந்தது அவங்க தான். அதே போல் இதை மறுப்புக்கும் அவங்க தான் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ராகுல் தான் ரொம்ப வருத்தத்தோடு பேசுகிறான். இவங்களுக்கெல்லாம் என் நம்பர் கிடைக்கல, என்னை கான்டாக்ட் பண்ண முடியாமல் போச்சு. அதுதான் இந்த பிரச்சனைக்கே காரணம். 2வது லைசன்ஸு யூனிவர்சிட்டியில் அப்பீல் பண்ணிட்டோம், அந்த விஷயமே உங்களுக்கு தெரியல. அதனால தான் இப்போ சீக்கிரம் இந்த 2 நாளில் நம்ம இதை முடிக்க முடிஞ்சது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கொஞ்சம் தாமதமாகி விட்டது.
அவ்வளோதான். மறுபடியும் அவங்க வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க. அந்தந்த தகுதிக்கு ஏற்ப அவங்களையும் ஒரு டிபார்ட்மெண்ட் அமைச்சு கண்டிப்பாக இப்போ இதில் படித்தவர் இப்போ உடனே ஒருத்தர் சிங்கப்பூர் போக போகிறாரு. அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ப அந்த நடவடிக்கையில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன். ஏன்னா இது உங்கள் பிள்ளைங்க இல்லை, என் பிள்ளைங்க. அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் உடனே நான் ஈடுபட்டேன். அதோடைய வேகத்தை நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க. இதுதான் இது எனக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ட் இல்லாமல் போனது தான் இதில் மிக வருத்தமான ஒரு விஷயம் நடந்து விட்டது. குழந்தைங்களுக்கு மீண்டும் வருத்தத்தோட தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்களுக்கு, அவங்க கனவுக்காக. ஏன்னா ஒரு ஊக்குப்புனா நான் தான், தன்னம்பிக்கைனா நான் தான். டீ கிளாஸ் கலந்த டேபிள் எந்த வேலையும் இழிவாக நினைக்க வேண்டாம் உலகத்தில். ஆமாம், ஒரு சிறு இதில் ஆரம்பித்து தான் நம்ம பெரிய லெவலுக்கு எல்லாரும் பிறக்கும் போது யாரும் பணக்காரனா நம்ம பிறக்கல. எல்லாம் உழைச்சி தான் மனித இனத்தில் இந்த அளவுக்கு வந்துடும். அம்பானி சார் பார்த்தீங்களா, பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சவரா இருப்பார். எங்கள் இயக்குனரையும் பாரதிய பெட்ரோல் பங்கு, நான் டீ கிளாஸ் கழியிருக்கேன். பஸ்ஸுங்க ஓனரு பார்த்தீங்களா, பேப்பர் நம்ம அப்துல் கலாம் ஐயா படிக்கும் போதே ஒரு பேப்பர் போட்டவர். நீ உலகத்தில் 25 உலக முன்னணி நிறுவனம் சிஓவில் 11 பேர் தமிழர்கள், அவங்க எல்லாமே அரசு பள்ளியில் படித்தவங்கன்னு. உழைப்பு என்னைக்கும் மீன் போகாது பிள்ளைகளை, நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. எனக்கு மேலே ஒரு உரிமையாளராக நீங்களாம் வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் பத்திரிகைத்துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டீங்களா சார்? எல்லாம் 30 இதில் படித்த எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. 2 பேர் மட்டும் நாங்கள் வேற இன்னும் கொஞ்சம் படிப்பு இருக்குது, அதுக்கு உதவி பண்ணிருக்காங்க. அது அவங்களுக்கு பிடிச்ச காலேஜில் சேர்த்துறதுக்கு முயற்சி எடுக்க. அவங்க கோரிக்கை வந்து சர்டிஃபிகேட், அதோட வந்து வேலையும் கேட்டிருந்தாங்க. வேலை பிளேஸ்மெண்ட் நீங்க என்ன ரெடி பண்ணிருக்கீங்களா? வேலை பிளேஸ்மெண்ட் இவங்களே இப்போ ராகுலும் நம்ம அப்துல் தான் இதில் ஈடுபடுறாங்க. ஏற்கனவே என் கூட படிச்சு இப்போ சிங்கப்பூருக்கு யாரு எங்கடா சங்கர் இவங்களையே நான் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு படிப்பு இல்லை, நான் படிச்சது 3வது. இதுக்குள்ள நான் ஒரு பணத்தை போட்டு நான் தொடங்கி உங்க வாழ்க்கையில இந்தியார் வந்து இங்க போய் பிழைக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க நான் வேலை அனுப்பினே ஃபர்ஸ்ட் அனுப்பலாம். 6 தொழிலை கற்றுக்கிட்டு எல்லாம் சிறுகடை வச்சு நம்ம பேரோட பிழைக்கிட்டு இருந்தா நான் இதை தொடங்கினேன். இப்போ அவங்க கனவுக்கு ஏற்ப இது நடக்கும். நிறைய பேர் இப்போ என் கூட இருக்குன்னு தான் ஆசைப்படுறாங்க. அப்துல்லும் என் கூட தான் இருக்கணுங்கிறாரு. இப்போ ராகுலும் என்னை பற்றி தெரிஞ்ச உடனே என் கூட தான் இருக்குனுங்கிறாங்க. அது மாதிரி இன்னைக்கு நம்ம கடைக்கும் வெளிநாட்டுலாம் ஓப்பன் ஆகுது. இப்போ 170 கோடியில் திருகோணாமலையில் ஓப்பன் பண்ணுற 22ஆம் தேதி எல்லாம் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுக்கான அந்த சட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, பாஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி இதில் என்ன இருக்குது வேலைக்கு அனுப்புறதுல, அதுவும் கேட்ரிங்கு. எவ்வளோ படித்து பெரிய இளைஞர்கள்லாம் கிடக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், கல்வித்துறையில் படித்தவங்க எல்லாரும் வேலை கிடைக்கல. எத்தனையோ லட்சம் பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம துறையில் கொட்டி கிடக்குது வேலை. நல்ல உழைக்கிறவங்களுக்கு நிச்சயம் வேலை பேட்டா கிடைக்கும். நான் ஹோட்டலில் சப்ளையர் ஆகும்போது 10 சப்ளையரும் ஏன்ட்ட டேபிளை விட்டுருவாங்க. நான் பண்ணால் தான் டிப்ஸ் கிடைக்கும்னு. எனக்கு அசிஸ்டன்ட் வேலை பார்ப்பாங்க எல்லாரும். நம்ம உழைக்கிறதுல இருக்குது இல்லைங்களா? அதை தான் மாணவர்களுக்கு சொல்லுவேன். நம்ம கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி வாங்க. எந்த தொழிலும் லீவ் இல்லை, அடிப்படையிலேருந்து தான் வரோம். நம்ம கையில் ஆயுசு இருக்குது, காலங்கள் இருக்குது. இளைஞர்கள் இவங்கெல்லாம் இன்னைக்கு தோத்துட்டா ஜெயிக்க முடியாதெல்லாம் கிடையாது. அடுத்த முறைக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கூட நேற்று ஒரு இளைஞர் கேட்டான், நான் ஜெயிக்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு 4 தடவை தோத்துப்பாரு, அதை ஆராய்ச்சிப்பாரு, நீ நிச்சயம் ஜெயிச்சிருவேன்னு. மனம் உடைஞ்சிடாத. என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சா அவங்கெல்லாம் வெற்றியாளர். அதை தான் நான் சொல்லுவேன். வேலை வாய்ப்புக்கு இவங்களே போடுறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த தொழிலை பற்றி. கேட்ரிங் படித்தவங்களே யாரை எங்கே வைக்கலாம் இந்த மாணவர்களை இதில். ஏன்னா எனக்கு இந்த 3வது படித்தது எனக்கு அந்த படிப்பு வர, மற்றதெல்லாம் பேசிடுவேன். பெரியாரை பேச சொல்லுங்கள், அம்பேத்கர் பேச சொல்லுங்கள். மேடையை பார்த்து நமக்கு பழகி போச்சு. குழந்தைகளே பார்த்துக்குவாங்க. முக்கியமாக உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.